ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா செம்ம ஃபேமஸான சென்னை ஸ்டைல் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்மளோட மதுரை ஹெரிட்டேஜ் மசாலாவோட சென்னை ஸ்டைல் பிரியாணி மிக்ஸை வச்சு தான் பண்ண போகிறோம். வெறும் 20 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக, அதுவும் 3 ஸ்டெப்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி மஷ்ரூமில் தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன், மட்டன் எதில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். எங்களுக்கு இந்த இஞ்சி பூண்டு வாசனை பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த பிரியாணிக்கு நம்ம பட்டை, லவங்கம் எதுவுமே யூஸ் பண்ணல. அதே மாதிரி புதினா, கொத்தமல்லி நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் போட தேவையில்ல. ஏன்னா நம்ம அந்த மசாலாலேயே இஞ்சி பூண்டு உங்களுக்கு சேர்ந்து தான் வந்திருக்கும். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூமும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம். வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பேக்கிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கூடவே உங்களுக்கு 65 மசாலாவும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் வரைக்கும் நீங்கள் 65 செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசியை கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ நம்ம 700 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 450 கிராம் ரைஸ் இருக்கும். 450 கிராம் ரைஸுக்கு 700 ml வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அளவு கரெக்டாக வரும் பிரியாணி உங்களுக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாலே உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாமே ஆட் ஆகி வந்திருக்கும். நாங்கள் கொஞ்சம் உப்பு அதிகமாக சாப்பிட்றதால நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ரைஸ் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. அருமையாக வந்திருக்கு, உதிர உதிராக. அவ்வளோதான், நல்ல டேஸ்டான பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் சென்னை ஸ்டைல் பிரியாணி. இந்த மாதிரி டேஸ்டான ரெசிபிஸ் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? அப்போது மதுரை ஹெரிட்டேஜ் மசாலாவோட வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.